ஹாய். ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராமில் எந்த ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, மெசேஜ்லையும் சரி, என் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட சரி, என்னோட பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவில் என் பிசியை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த பிசி பார்த்தீங்கன்னா நான் தான் பில்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு சொல்லி கடையில் கொடுத்தே பண்ணிட்டேன். இல்லைனா பில்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டுருவேன். இன்னைக்கு வந்து நம்ம பிசி பற்றி பார்க்கலாம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. A few minutes later. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனை விட ஆஃப்லைனில் வந்து ஒரு 10,000 ரூபா கம்மியாக வருது. நான் அமேசானில் எல்லாம் செக் பண்ணேன். எனக்கு அது வந்து கரெக்டாக 1 lakh வந்துச்சு. பட் நான் வந்து கடையில் போய் தான் கொடுத்து பில்ட் பண்ணேன். எனக்கு அது கரெக்டாக 90,000 வந்துச்சு. ஸோ நான் வந்து ஆன்லைன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் பார்க்கலாம். ப்ராசஸர் வந்து AMD Ryzen 5 போட்டிருக்கேன். 6 core 12 thread ப்ராசஸர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,401. ஸோ சைடில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போடுறேன், அதில் வரும். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராசஸருக்கு வந்து கூலர் வந்து அதுக்கு தனியாக வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இது கூட கிடச்ச கூலர் வந்து அப்படியே இன்னும் பாக்ஸ்லேயே இருக்குது பிரிக்காமல். அடுத்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ மதர் போர்டு வந்து MSI பிராண்ட்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ MSI வந்து B550M அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு தான் போட்டிருக்கோம். இதில் வந்து கரெக்டாக 2 RAM ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக தான் மதர் போர்டு வாங்கி போடணும். பட் இப்போ நான் வந்து 16 GB வந்து RAM போட்டிருக்கேன். அதாவது 2 16 GB போட்டிருக்கேன், மொத்தமாக 32 GB போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து DDR4 தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சனால நான் DDR4 போட்டேன். மதர் போர்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5,000 வருது. அண்ட் 16 GB RAM ரெண்டும் சேர்த்து 4,200 அந்த ரேஞ்சில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSD வந்து 500 GB போட்டிருக்கேன். குரஷியல் அப்படிங்கிற பிராண்டில் வந்து 500 GB SSD போட்டிருக்கேன். நான் ஹார்ட் டிஸ்க் வந்து 4 TB போட்டிருக்கேன். ஸோ எடிட்டிங் பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு 4 TB ஹார்ட் டிஸ்க் இப்போ பண்ணியிருக்கேன். SSD வந்து 2,711 வருது. 4 TB ஹார்ட் டிஸ்க் வந்து 8,050 ரூபா வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஜிகாபைட்லேருந்து RTX 3060 போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கு சேர்த்தே மொத்தமாக போட்டேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,338 வருது. இது தள்ளி கூலர் வந்து இது வந்து நான் ப்ராசஸருக்கு வந்து தனியாக தான் கூலர் போட்டேன். கூலர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டாஸ்லேருந்து ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ RGB இது தான். பட் நான் இன்னும் RGB செட் பண்ணல. அதுக்கு என்ன ஒரு அடாப்டர் மிஸ் ஆகுது. அது வாங்கி போட்டோன்னா அதுவும் RGB லைட் வந்துடும். கூலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,400 வருது. SMPS வந்து கேம் டாஸ்ங்கிற பிராண்டில் வந்து ஹீலியம் E6000 வால்ட் போட்டிருக்கேன் நான் வந்து. இது தள்ளி UPS வந்து செப்ரானிக்ஸ்லேருந்து 732 வால்ட் உள்ள செப்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். கேபினட்டும் நான் கேம் டாஸ் அப்படிங்கிற பிராண்டில் தான் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 2,457 ருபீஸ் வருது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஸ்பீக்கர் அண்ட் RGB கீபோர்ட்ஸ் அண்ட் மவுஸ். அது வந்து காம்போவாக கீபோர்ட் அண்ட் மவுஸ் சேர்ந்து வந்துடும். இது தள்ளி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற வந்து மானிட்டர் தான். ஸோ மானிட்டர் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா AOCலேருந்து 32 inch மானிட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு கர்வ்டு கேமிங் மானிட்டர். ஸோ லைட்டாக கர்வ் இருக்கும் அண்ட் கேமிங் மானிட்டர் அண்ட் எடிட்டிங்க்குமே சூப்பராக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங்க்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் ஒரு 4K ஃபைல்ஸ் வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து ஹைலி எடிட்டட் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெண்டராது. அண்ட் கேமிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வர GTA 5 மட்டும்தான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ GTA 5 பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக்ஸில் செம்ம ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். மற்றபடி 3D அதெல்லாம் நான் இதோட கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதோட மொத்த ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 19,700 ஆயிருக்கு. இது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் இதே இதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh சம்திங் வந்துச்சு. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக பீஸ் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 19,000க்கு நீங்கள் வெளியே கொடுத்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் வாங்கி வெளியே கொடுத்துருக்கீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு ப்ரைஸ் அண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு வெளியே ஒருத்தவங்கள்ட்ட கொடுப்பீங்க. ஸோ அங்கே தனி ப்ரைஸ் ஆகும். இதுக்கு பெஸ்ட் நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இது நான் எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க.